ஒரு ஆளுநருடைய பதில் என்னவாக இருக்கணும்? அவருக்கு என்ன பொறுப்பு இருக்குது? ஆனால் அவர் என்னங்க பதில் சொல்றாருன்னா, நோ நெவர், நான் அதை செய்ய மாட்டேன்னு சொல்றாரு. அந்த அதிகாரத்தை ஆளுநருக்கு யார் வழங்கியது? ஒரு ஸ்டேட்டை மீறி ஆளுநர் அவர் ஏதோ தமிழ்நாடுக்கு சிஎம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த அதிகாரத்தை யார் ஆளுநருக்கு வழங்கினார்கள் என்ற கேள்வியை தான் நம்ம கேட்குறோம். ஆனால் அந்த பெற்றோர் ரொம்ப துணிச்சலாக அந்த கேள்வியை கேட்டார். அவர் அதில் முக்கியமாக சொன்ன விஷயம்னா, ஏதோ நாங்கள் விரக்தியில் இங்கே பேசலை, என் பொண்ணு நீட் தேர்வில் ஜெயிச்சுட்டா, இருந்தாலும் கஷ்டப்படக்கூடிய எத்தனையோ பெற்றோர்கள் எத்தனையோ மாணவர்கள் இங்கே இருக்கிறாங்க, ஆனால் அவர்களுடைய குரலாக நான் பேசுகிறேன்னு சொன்னார். அந்த பெற்றோருக்கு நம்ம உண்மையாலே மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கணும். ஆனால் ஆளுநர் என்ன பதில் சொல்கிறாரு? நான் அதெல்லாம் செய்ய மாட்டேங்கிறாரு. கூடுதலாக என்ன சொல்கிறாரு? திருவண்ணாமலையில் போயிட்டு மலையில் ஏறும்போது கீழே இறைச்சி கடைகள்லாம் இருக்குது, அதை பார்த்தா எங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்றாரு. ஆனால் நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் அவருக்கு பதிலடியாக சொன்னது என்னன்னா, உணவு என்பது அவரவர் உரிமை, தனிப்பட்ட நபரோட உரிமை, அதில் தலையிடுவதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லைன்னு தமிழ்நாடு அரசாங்கம் சொல்லுச்சு.